ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 30 days கிளாஸ் எப்படி போய்க்கிருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஈஸியாக புரியுதாங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் பயங்கர சந்தோஷப்படுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம டே 7 வந்து நிற்கிறோம். இந்த டே 7 நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 5 பாயிண்டில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் டே 8 டென்சஸ் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஃப்ளூவெண்ட்டான இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், 12 டென்சஸோட நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற கான்செப்ட் தெரியுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இந்த 12 டென்சஸோட நேம்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் பாருங்கள், சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸை பேசவே ஆரம்பிக்க முடியும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். அதுக்கப்புறம் பாருங்கள், மூணாவது வேர்பு. வேர்ப் இல்லாமல் நம்மளால் எந்த சென்டென்ஸையும் பேச முடியாது. ஒரு சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட வேர்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆக்ஸலரி வேர்ப்ஸ். ஆக்ஸலரி வேர்ப்ஸ் ஆல்சோ கால்டு ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 டென்சஸோட காலம். நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது எந்த சென்டென்ஸ் நம்ம பேசினாலும் 12 டென்சஸ்குள்ளே தான் இருக்கும். அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அந்த 12 டென்சஸ்குள்ளே எந்த டென்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு சென்டென்ஸை பேசவே ஆரம்பிக்க முடியும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த 5 பாயிண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. சின்ன குழந்தைங்க பார்த்தா கூட இந்த வீடியோவை அழகாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பிகினர்ஸ் தான். நான் பிகினர்ஸ்க்காக